உண்மையிலே திமுக பொறுத்த வரைக்கும் உதயநிதி ஸ்டாலின் பேச்சை கேட்டால் கூட சபரீஷ் ஸ்டாலின் வந்து குளத்தூரில் ஜெயிச்சிருப்பார். ஆனால் ஸ்டாலின் யாரை பேச்சை கேட்ட தெரியுமா? வட சென்னையில் 5000 கோடி திட்டங்கள். ஆலயம் என்றால் ஆலயம், அதுதான் சூனிய வைக்கும் பாளையம் சொல்லு மாதிரி பில்லி சூனிய வச்சு சர்வயந்திர துஷ்ட பயங்கரி நாசகா அண்ணா சேமிச்சிடுங்க அம்மா. உங்கள் மகன் பொழு 2026 மே கவுண்டர் 4ஆம் தேதி கவுண்டிங், 7ஆம் தேதி பதவியேற்பு. 8 வேண்டாம், அது வேற மாதிரி ராசியில் போயிடும். 7ஆம் தேதி சீக்கிரம் நல்லா சேமிச்சுக்கிடுங்கோ. பரிகாரம் பண்ணியாச்சு, எல்லாம் சேமிச்சாச்சு, தேவபர்சனம் பார்த்தாச்சு. 7ஆம் தேதி ராஜ்பவனில் என்னம்னா உதயநிதி ஸ்டாலின் நான் இன்னும் பதவி இருக்கிறான்னு சொல்லியாச்சு. சரி, சாமியாரில் அந்த லாகா பார்க்கக்கூடிய கோயில் மந்திரி சொல்லிட்டாரு என்று சொல்லி கோயில் மந்திரி செஞ்சதில் என்ன வேலை? குளத்தூர் தொகுதியை பல 1000 கோடி நிதிகளை கொண்டு அந்த நிதிகளை பட்டயநாமம் செய்து விட்டார். ஆமாம். அடுத்தது வட சென்னை வளர்ச்சி திட்டம் கொண்டு 5000 கோடி பட்டை தீட்டு நாமத்தை போட்டார். ஆமாம். ஏங்க சிரிக்கிறீங்க? வந்து அதுக்கு அடுத்தபடி என்ன சொல்லுவாங்கன்னா, சிஎம்டி இது அறநிலையத்துறை பத்தாது, சிஎம்டிஏ வேணும் ஆச்சு. சிஎம்டி வந்து இன்றைக்கி சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர் மாவட்டத்தில் பாதியுமே சென்னை உள்பட சிஎம்டி லிமிடெட் தான். ஒரு ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ தெரியுமா? காசு தான். காற்று துட்டு மணி 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 மணின்னு மணியாக இருந்தார்கள். இவர்கள் மணியை பார்த்தார்கள். மக்கள் சகசர நாமத்தை போட்டு, பட்ட நாமத்தை போட்டு கோவிந்தா கோவிந்தா எழுகுண்டலவாடா கோவிந்தா கோவிந்தான்னு பட்ட நாமத்தை போட்டு விட்டாங்க. இது நிலைப்பாடு.